ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் நிறைய கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நான் இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே ஒரு பவுல் நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துப்போம். ஒரு 4-5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு 3 பல்லு பூண்டை இடித்து அது கூட சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கோவக்காய் பீஸ் எல்லாம் இது கூட சேர்த்து நல்லா அந்த ஆயில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா அது வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் இந்த கோவக்காய் ஃப்ரையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கணுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.